योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार जय गुरुराय। இறைவனோடு தொடர்பு, இறை நாமத்தை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் சேர்த்துவிட்டோமானால் போதும். எப்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ அப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கலாம். அதில் வேண்டாதது இருந்தால் இந்த நாமமானது உரிய நேரத்தில் எடுத்துவிடும். நம்முடைய வாழ்க்கையை எளிமையானதாகவும் தூய்மையானதாகவும் மன திருப்தி உடையதாகவும் ஆக்கிவிடும். அப்பேற்பட்ட மகிமை வாய்ந்தது இறை நாமம். இதை பற்றி நான் சொல்லிக் கொண்டிருந்த பொழுது ஒரு மேல்நாட்டவர் ஒரு கேள்வி கேட்டார். நாங்கள் எல்லோரும் இங்கு வந்து இருக்கும் பொழுது மிகவும் இன்ஸ்பிரேஷன் கிடைக்கிறது. எங்கள் மனம் சந்தோஷமாக இறைவனிடத்தில் ஈடுபடுகிறது. நாமம் சொல்வதும் நன்றாகவே நடக்கிறது. ஆனால் நாங்கள் திரும்ப எங்கள் ஊருக்கு சென்ற பிறகு அல்லது எங்களுடைய அவரவர்களுடைய வாழ்க்கைக்கு திரும்பிய பிறகு இந்த இன்ஸ்பிரேஷனானது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகி விடுகிறது. அதன் பிறகு இது என்ன, ஏதோ ஒரு நாமத்தை வைத்துக்கொண்டு இந்த நாமத்தை நாம் எழுதி கொண்டிருக்கிறோம். இவர் யார் என்று தெரியாது, எந்த கடவுளையும் பார்த்ததில்லை, இந்த கடவுளை பற்றியும் எதுவும் நிறைய தெரியாது. ஏதோ ஒரு நாமத்தை எடுத்துக்கொண்டு அந்த நாமத்தை சொல்வது எழுதுவது, இதற்கெல்லாம் அர்த்தம் என்ன என்ற கேள்விகள் எல்லாம் வந்து நாமம் சொல்வதையும் எழுதுவதையும் கூட தடைபட்டு விடுகிறது. அந்த உந்துதல் எங்களுக்கு போய்விடுகிறது, இறை உந்துதல். நாங்கள் என்ன செய்வது என்று கேட்டார். நாம் எப்பொழுது கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறோமோ, அதாவது நான் கடவுளை பார்த்ததில்லை, கடவுளுடைய நாமம் என்று ஒருவர் சொல்வதை எடுத்துக்கொண்டு அதை சதா உச்சரித்துக் கொண்டிருப்பதனால் என்ன பயன்? யாரையுமே தெரியாத ஒருவருடைய நாமத்தை நான் எப்படி சொல்ல முடியும்? அதில் எப்படி பக்தி இருக்கும்? அதில் எப்படித்தான் சக்தி இருக்கும் என்றெல்லாம் கேள்விகள் நிறைய பேர் கேட்கிறார்கள். அதெல்லாம் நியாயம்தான். அவரவர்களுடைய நிலையில் அவரவர்களுக்கு அந்த மாதிரியான சந்தேகங்கள் ஏற்படுவதும் அதனால் சாதனையை நிறுத்தி விடுவதும் சகஜம்தான். ஆனால் கேள்வி கேட்கும் நாம் அந்த கேள்வி ஒரு அதாவது ரொம்ப லாஜிக்கலாகத்தான் அந்த கேள்வியெல்லாம் கேட்கிறோம். அதையே நாம் மேலே தூக்கி செல்ல வேண்டும். விஞ்ஞான சயின்டிஃபிக் ஸ்பிரிட் என்று சொல்கிறோம் அல்லவா? அந்த விஞ்ஞானத்தில் நாம் கேள்விகள் எழுப்புவதும் அதற்கு பதில் கிடைப்பதும், பதில் தேடி கண்டுபிடிப்பதும் தான் ஆராய்வு என்று சொல்கிறோம். இந்த ஆராய்வு நாம் நாமத்தை பற்றி நடத்தும் பொழுது, சரி ஏதோ சொல்கிறார்கள், நாம் செய்துதான் பார்ப்போமே, நாம் ஏன் அந்த சோதனை செய்து பார்க்கக்கூடாது என்று தோன்றலாம் அல்லவா? நான் அதைத்தான் அவர்களிடம் சொன்னேன். கேள்வி கேட்பது மிகவும் நல்லது. அது விஞ்ஞானத்தை அடிப்படையாக கொண்ட கேள்விகள்தான். ஆனால் அந்த விஞ்ஞானத்தினுடைய அந்த உணர்வையும் நாம் நமக்குள் வரவழைத்து கொண்டு இந்த கேள்விக்குரிய பதிலை நாமே கண்டுபிடிப்போமே என்று நினைத்து அந்த சோதனையை மேற்கொள்ள வேண்டும். இந்த நாமத்தை சொல்வதால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கிறது அதை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் சில காலம் நாம் நாமத்தை சொல்லி பார்க்க வேண்டும் அல்லவா? அந்த நாமத்தினால் என்ன விளைவுகள் ஏற்படுகிறது, இதனால் என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு முன்னேற்றம் வருகிறதா, என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீருகிறதா என்றெல்லாம் நாம் சோதித்து பார்க்க வேண்டும். நம்முடைய பகவான் சன்னதி தெரு வீட்டில் இப்படியே சொல்வதை கேட்டிருக்கிறேன். இந்த பிச்சைக்காரனுடைய இந்த நாமத்தை நீங்கள் சோதனை செய்து பார்க்கலாம். எப்படி விஞ்ஞான லெபார்டரிஸ், அந்த லேபில் எப்படி சோதனை
டெஸ்ட் டியூப் என்றே சொல்வார். அந்த வார்த்தையே உபயோகிப்பார் பகவான். எப்படி டெஸ்ட் டியூபில் சோதனை செய்து பார்க்கிறீர்களோ அதே போல் உங்கள் வாயிலும் மனதிலும் இந்த நாமத்தை ஏற்றிக்கொண்டு இதனுடைய பலன் என்ன என்று ஆராய்ந்து கண்டுபிடியுங்கள் என்பார். இந்த பிச்சைக்காரன் சொல்வதில் சத்தியம் இருக்கிறதா என்று பாருங்கள் என்று சேலஞ்ச் செய்வார். ஆக கேள்வி கேட்கும் நாம் பொறுமையாக அந்த நாமத்தை ஓரளவுக்கு சொல்லி அதன் விளைவுதான் என்ன என்றாவது பார்க்க வேண்டும் அல்லவா? நமக்கு பக்தி இருக்க வேண்டும் என்பது இல்லை, நம்பிக்கை இருக்க வேண்டும் என்பதும் இல்லை, மனம் ஒருமுகப்பட்டிருக்க வேண்டும் என்பதும் இல்லை. இந்த முக்கியமானவைகளை எல்லாம் தவிர்த்தால் கூட இந்த நாமத்திற்கு ஏதேனும் பலன் இருக்கிறதா என்று பார்க்கும் அந்த விஞ்ஞான உணர்வு இருந்தால் அதை சோதனை செய்து பார்த்து என்ன விளைவு என்று கண்டுபிடிக்கலாம். நான் முன்பே பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ஒரு சமயம் 23 வெளிநாட்டவர்கள் இங்கு வந்து அவர்களுக்கு நான் சத்சங்கம் செய்து கொண்டிருக்கும் பொழுது என்னுடைய சத்சங்கங்களில் எல்லாம் நம்முடைய பகவானுடைய நாமம் யோகி ராம் சுரத்குமார் என்ற மந்திரம் எப்பேற்பட்ட வீரியம் மிக்கது, அது எப்படி நமக்கு காரியத்தை சாதித்து கொடுக்கிறது, அந்த நாமத்தை சொல்லும் பொழுது நமக்கு எப்படி உதவி கிடைக்கிறது, வழிகாட்டுதல் கிடைக்கிறது, பாதுகாப்பு கிடைக்கிறது என்றெல்லாம் விளக்குவேன். பிறகு நான் சொல்வேன், யார் யாருக்கெல்லாம் இந்த நாமம் தேவையாக இருக்கிறதோ அவர்கள் இதை எடுத்துக்கொண்டு முயற்சி செய்து பார்க்கலாம் என்று. சிலர் ஏற்கனவே வேறு பாதைகளில் ஊன்றி இருப்பதனால் அவர்கள் மௌனமாக இருப்பார்கள் அல்லது புன்னகை செய்வார்கள். நான் அதோடு விட்டு விடுவேன். நம்முடைய வேலை இந்த நாமத்தினுடைய பெருமையை எடுத்துச் சொல்லி விளக்குவது ஒன்றுதான். அது செயல்படுவது, அதை அவர்கள் முயற்சியாக மேற்கொள்வது எல்லாம் இறைவனுடைய கையில் அல்லவா இருக்கிறது, நம்முடைய பகவான் கையில் இருக்கிறது. ஆக அத்தோடு விட்டு விடுவேன். அந்த முறை அவர்களிடம் அப்படி சொல்லி அவர்கள் எல்லோரும் புன்னகைத்தார்கள். நான் பேசாமல் விட்டுவிட்டேன். அதன் பிறகு அவர்கள் பல இடங்களுக்கு சென்று கடைசியாக பெங்களூரில் அவர்களுடைய விமானத்தை பிடிப்பதற்காக ஒரு வேனில் சென்று கொண்டிருந்தார்களாம். அப்படி ஒரு ஹெவி டிராஃபிக். அதனால் அவர்களுக்கு ஒவ்வொரு இடத்திலும் தாமதமாகிக் கொண்டே இருந்தது. பதட்டம் வந்துவிட்டது. 23 பேருடைய டிக்கெட்ஸ் வீணாகிவிடும் இவர்கள் தகுந்த சமயத்துக்கு போகாவிட்டார். என்ன செய்வதென்றே அவர்களுக்கு தெரியவில்லை. அப்பொழுது அந்த குழுவின் தலைவர் சொன்னார், அங்கு அம்மா சொன்னார்களே, சுவாமியுடைய நாமத்தை சொன்னால் காரியம் நடக்கும், நமக்கு உதவி கிடைக்கும் என்று, நாம் அதை சோதித்து பார்க்கலாம் என்றார். உடனே எல்லோரும் 23 பேரும் சேர்ந்து நாமத்தை சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். அதனால் அந்த டிராஃபிக் எல்லாம் இல்லாமல் அந்த ரோடெல்லாம் கிளியராகவில்லை. உடனே அப்படி ஒரு மிரக்கல் நடக்க வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்க வேண்டாம். ஆனால் பகவான் அவருக்குரிய விதத்தில் இயற்கையை ஒட்டி அந்த ஒரு பெரிய அற்புதத்தை செய்து கொடுப்பார். அன்றைக்கு அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் தாமதமாக போனார்கள். அவர்கள் நாமத்தை சொல்லிக்கொண்டே உள்ளே நுழைந்தாலும் யாருடைய மனதிலும் என்ன இது, நாம் 1.5 மணி நேரம் தாமதமாக வந்திருக்கிறோம், 1 மணி நேரத்திற்கு முன்பே அந்த விமானம் சென்றிருக்கும், 2 மணி நேரத்துக்கு முன்னாலேயே நாம் விமான நிலையத்தில் ரிப்போர்ட் செய்ய வேண்டும். அதுவே அவர்களால் முடியவில்லை. அந்த விமானமும் கிளம்பி போயிருக்கும். நம்பிக்கையே இல்லை, ஹோப்பே இல்லை என்ற உணர்வில் தான் உள்ளே நுழைந்தார்களாம். நம்முடைய டிக்கெட் பணமெல்லாம் வீண் என்று நினைத்தபடிதான் உள்ளே நுழைந்தார்களாம். ஆனால் அவர்கள் உள்ளே நுழைந்த உடனேயே அங்கு இருந்த சிலர் அவர்களை அவசரப்படுத்தி ஒரு கவுண்டருக்கு செல்ல சொன்னார்கள். அவர்கள் அங்கே ஓடினார்கள். அப்பொழுது அவர்களுக்கு அந்த தகவல் கிடைத்தது, அவர்கள் கிளம்ப வேண்டிய விமானம் இன்னும் கிளம்பவில்லை.
இவர்கள் மிகவும் லேட்டாக வந்திருக்கிறார்கள். அந்த கவுண்டரில் இருந்தவர் சொன்னார், பரவாயில்லை, நீங்கள் கிளம்ப வேண்டியிருந்த விமானம் 1.5 மணி நேரத்துக்கு முன்பே கிளம்பி இருக்க வேண்டும். ஆனால் எல்லோரும் பேசஞ்சர்ஸ் அத்தனை பேரும் ஏறிய பிறகு விமானத்தை கிளப்பும் சமயத்தில் ஏதோ ஒரு ரிப்பேர் வந்துவிட்டது. அதன் பிறகு அதோடு அந்த விமானத்தை எடுத்துச் செல்வது அபாயம் என்று எல்லோரையும் இறக்கிவிட்டு வேறொரு விமானத்தை தயார் செய்து கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார்கள். எல்லோரும் இப்பொழுது அதில் ஏறிக்கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் ஓடிச் சென்று ஏறுங்கள் என்று சொன்னார். இவர்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? பிறகு அந்த குழு தலைவர் அடுத்த முறை வேறொரு குழுவை அழைத்து வந்தபோது சொன்னார், எங்களுக்கெல்லாம் மிகவும் மகிழ்ச்சி, சுவாமி எங்களை எல்லாம் அப்படி காப்பாற்றி விட்டார். இப்பொழுது நிறைய பேர் அந்த நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்றார். இரண்டு 3 பேர் இளைஞர்கள் பகவானிடம் வந்தார்கள். அவர்கள் இப்படி வருவது மிகவும் சகஜம். அப்பொழுதெல்லாம் பகவான் சொல்வார், நீங்கள் ஏன் வேலையை மாற்றிக்கொண்டே இருக்கிறீர்கள்? உங்களுக்கு ஒரு வேலை பிடிக்கவில்லை என்றாலும் அந்த வேலை செய்யும் இடத்தில் வேண்டிய ஒரு சுமூகமான ஒரு நிலைமை இல்லை என்றாலும் பொறுமையாக அங்கேயே இருந்து நாமத்தை சொல்லிக் கொண்டிருந்தீர்களானால் என் தந்தை எல்லாவற்றையும் மாற்றுவார் என்றல்ல. அதே போல் பகவானுடைய மகா சமாதிக்கு பிறகு இங்கே வந்த 3 இளைஞர்களிடம் அவர்கள் இதே மாதிரி கம்ப்ளைண்ட் செய்தார்கள். அவர்கள் வேலை பார்க்கும் இடங்களில் அட்மாஸ்பியர் சரியாகவே இல்லை, வேறு ஒரு கம்பெனிக்கு செல்ல வேண்டும் என்று ஒவ்வொருவரும் திட்டமிட்டுக் கொண்டிருந்தார்கள். நான் சொன்னேன், பகவான் இப்படி சொல்வார், நீங்களோ பகவானுடைய நாமத்தை சொல்லும் அந்த ஏற்றம் இருக்கிறது, உங்களுக்கு அந்த இன்க்ளினேஷன் இருக்கிறது. நீங்கள் பொறுமையாக இவருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு, எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் சிறிது காலம் இவருடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருங்கள். ஆபீஸுக்கு போகும் வழியிலெல்லாம் நாமத்தை சொல்லிக்கொண்டே போங்கள். ஆபீஸ் வந்தவுடன் இதுவும் நம்முடைய பகவானுக்குத்தானே சொந்தம், இந்த உலகம் முழுவதுமே அவருக்கு சொந்தமாயிற்று, அப்பொழுது நம்முடைய ஆபீஸும் அவருக்கு சொந்தம் தானே, இந்த ஆபீஸில் நாம் செய்ய வேண்டிய வேலைகளும் அவருடைய வேலை தானே, பகவான் தானே நம்முடைய முதல் எஜமானர் என்று நினைத்து உங்களுடைய சீட்டுக்கு சென்ற பிறகு ஒரு பிரார்த்தனையை போடுங்கள் பகவானிடம். பகவான், இந்த ஆபீஸ் உங்களுடையது, இதில் இருக்கும் வேலையும் உங்களுடையது, இதில் நான் இந்த வேலையை செய்யும் பொழுது இதை என்னுடைய சேவையாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், இது நான் உங்களுக்கு பண்ணும் பூஜையாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு பிரார்த்தனையை நாமம் சொல்லி போட்டுவிட்டு பிறகு வேலையை ஆரம்பியுங்கள். அதே போல் வேலை முடித்து கிளம்பும் பொழுது, இன்றைக்கு நான் இங்கு வந்த பிறகு என்னென்ன வேலை செய்தேனோ அத்தனை வேலையும் உங்களுடையது, என் மூலமாக நீங்கள் தான் செய்தீர்கள், ஆனாலும் நான் செய்தேன் என்ற நினைப்பு என்னை விட்டு போகவில்லை, ஆகையால் நான் அந்த வேலையை தங்களுக்கு சேவையாக அர்ப்பணிக்கிறேன், தாங்கள் இதை என்னுடைய பூஜையாக என்னுடைய சேவையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு பிரார்த்தனை செய்துவிட்டு கிளம்புங்கள். அந்த நாள் முழுவதும் நீங்கள் உங்கள் ஆபீஸில் கடுமையாக உழைத்திருந்தாலும் அவை அனைத்தும் பகவானுக்கு ஒரு பூஜையாக மாறிவிடும். ஒரு பூஜைக்கு பூஜையும் ஆயிற்று, வேலைக்கு வேலையும் ஆயிற்று, சம்பளத்திற்கு சம்பளமும் ஆயிற்று. நம்முடைய ஒரு ஆட்டிடியூட், அதை நாம் மாற்றிக்கொண்டோமானால் நமக்கு எத்தனை பலன்கள் கிட்டும். இந்த 3 பேரும் நான் சொன்ன உடனேயே தலையை ஆட்டினார்கள். நாங்கள் அப்படி செய்கிறோம், பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு போனார்கள். அதில் கொஞ்ச நாளிலேயே ஒருவர், போதும் போதும் என்னால் முடியாது என்று வேறு கம்பெனிக்கு மாறிவிட்டார். 2 மட்டும் அவ்வப்பொழுது என்னிடம் வருவார்கள். நான் சொல்வேன், நீங்கள் தளராது சொல்லிக்கொண்டே இருங்கள், பகவானுக்காச்சு உங்களுக்காச்சு அவர் என்ன செய்கிறார் பார்ப்போம். அதன் பிறகு 2 மாதங்கள் அவர்களை நான் பார்க்கவே இல்லை. பிறகு அவர்கள் வந்தபோது சொன்னார்கள், அம்மா, சுவாமியுடைய நாமம் சாதாரண விஷயம் அல்ல, ஒரு பெரிய அற்புத நாமம்,
எங்களுக்கெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய ஆரம்பித்து விட்டது என்று சொல்லி மகிழ்ந்தார்கள். கம்பெனியில் அட்மாஸ்பியர் மாறிவிட்டது. எல்லோரும் ஒரு புது மரியாதையோடு எங்களை பார்க்கிறார்கள். அது மட்டுமல்ல, கம்பெனியும் இப்பொழுது முன்னேற தொடங்கிவிட்டது என்றெல்லாம் வந்து சொன்னார். ஆக நமக்குள் கேள்வி எழுவது இயற்கை, சந்தேகங்கள் வருவதும் இயற்கை. அதனால் தவறே இல்லை. நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை சோதித்து பார்ப்பதற்கு தயாராக வேண்டும். கடவுளை நாம் பார்த்ததில்லை, பகவானையே பார்க்காதவர்கள் எத்தனை பேர் அவருடைய நாமத்தை நம்பிக்கையோடு பக்தியோடு சொல்லி வருகிறார்கள். அப்படி ஒரு பக்தி இருக்கிறது அவர்களிடம், ஆச்சரியமாக இருக்கிறது. அப்படி ஒரு நாமத்தை பற்றி கொண்டு அதையே மூச்சாக வைத்துக் கொண்டு வாழ்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஆக நாம் நாமத்தை நம்முடைய மூச்சாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். இந்த நாமம் சாதாரண விஷயம் இல்லை. என்னிடம் பகவான் சொல்வார், இந்த நாமம் அப்பா கொடுத்திருக்கும் புதிய நாமம் மிக்க வீரியம் உள்ளது. இதை நீ வடதுருவத்திலிருந்து தென்துருவம் வரை சென்று எங்கேயும் அள்ளி வீசிவிட்டு வா என்று சொன்னார். Scatter this beggar's name from North Pole to South Pole என்று சொன்னார். கை தூக்கி என்னை ஆசீர்வதித்தார். எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பு நடந்தது அது. ஆயினும் பகவானுடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையும் சத்தியம் அல்லவா? அந்த சத்தியம்தானே அவருக்குள்ளே தெய்வீகமாக ஒளிர்ந்து வாழ்ந்து நமக்கெல்லாம் வழிகாட்டி இன்றைக்கு வழிகாட்டி வருகிறது. ஆக இந்த நாமும் எத்தனையோ துன்பங்களிலிருந்து எத்தனையோ பேரை காத்து வருகிறது. நமக்கு பொறுமை இல்லை. ஷிரடி பாபா சொல்வார் அல்லவா, ஸ்ரத்தா சபூரி, அதாவது நம்பிக்கையும் பொறுமையும் வேண்டும். நாம் எதற்கெடுத்தாலும் ஒரு அவசரப்படுவோம். எல்லாமே நமக்கு ஒரு பேக்கேஜாக கிடைக்க வேண்டும். 2-3 நாட்களுக்கு முன்பு ஒரு கதை பார்த்தோம் அல்லவா? ஒருவர் ஒரு கேரேஜில் வந்து இறங்கி, நான் கேரேஜில் திரும்ப போக வேண்டும், அதற்குள் நீங்கள் எனக்கு இந்த ஆன்மீக முன்னேற்றத்தை கொடுங்கள் என்று ஷிரடி பாபாவை அவசரப்படுத்தினார் அல்லவா? அந்த மாதிரியான ஒரு அவசரம், பதட்டம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இருக்கிறது. அவ்வளவு ஒரு எதிர்பார்ப்பு, அந்த எதிர்பார்ப்பு ஏமாற்றமாக ஆகிவிடுகிறது. அந்த ஏமாற்றத்தை தாண்டி உழைக்கும் நிலையில் நமக்கு பக்குவம் இல்லை. குறைந்த உழைப்பில் நிறைய பயன் பெற வேண்டும் என்ற ஆவலும் எதிர்பார்ப்பும் இருக்கிறது. சட்டென்று என்ன ஒரு சூழ்நிலை உருவானாலும் உடனே தளர்ந்து போய்விடுகிறது. உடல் தளர்ந்து விடுகிறது, மனம் தளர்ந்து விடுகிறது. யாருக்கும் உறுதி இல்லாமல் இதை சொல்லி பார்ப்போமே. நிறைய பேர் வந்து நாங்கள் நாமும் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், ஆனால் ஒன்றுமே நடக்கவில்லையே என்பார்கள். பிறகு நான் கேட்டவுடன், எத்தனை தடவை நாமே சொல்கிறீர்கள், எவ்வளவு நேரம்? ஒரு நாளைக்கு 10 நிமிடம் சொல்கிறோம், 108 தடவை சொல்கிறோம் என்கிறார்கள். அந்த 108 தடவை மிகப்பெரிய விஷயம்தான். 108 நாமங்கள், ஒரு நாமமே ஒரு அணுகுண்டு தான். ஆனாலும் அந்த 108 தடவை சொல்வதற்குள் அவர்கள் மனம் 108 திசைகளில் சென்றிருக்கும். அவர்கள் கேட்பதோ பெரிய விஷயமாக இருக்கும். அதில் ஒரு கடுகு போல் சிறிதளவு நாமத்தை சொல்லிவிட்டு, நானும் நாமம் சொல்கிறேன், எனக்கு காரிய பூர்த்தி நடக்கவில்லை என்றெல்லாம் சொல்வார்கள். நாம் செய்து வந்திருக்கும் கர்ம வினையானது எவ்வளவு பெரியது என்று நமக்கு தெரியாது. அதற்கு நாம் என்ன விலை கொடுக்க வேண்டும் என்றும் நமக்கு தெரியாது. அந்த விலையெல்லாம் நம் காசா பணமா? உழைப்பு கூட இல்லை. உட்கார்ந்த இடத்தில் கொஞ்ச நேரம் நாமம் சொல்வதுதான். ஆனால் அந்த நாமத்தை நாம் விடாமல் சொல்லி 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 பிரார்த்தனை மட்டும் செய்து கொண்டே இருந்தோமானால் கைமேல் பலன் கிடைக்கும். ஆனால் அதற்குரிய பொறுமை நமக்கு இல்லை. இன்றைக்கு அந்த இருவரும் ஒரு மிகப்பெரிய நிலையில் இருக்கிறார்கள். ஒரு பெரிய பதவிக்கு வந்து விட்டார்கள். இப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், நாமும் எங்களுக்கு மூச்சு காற்று, இது இல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையை நினைக்கவே முடியவில்லை என்று.
ஆக எதுவாக இருந்தாலும், எந்த கேள்வி சந்தேகம் மனதில் வந்தாலும் விடாப்பிடியாக இந்த நாமத்தை பற்றி கொண்டு நாம் ஒரு உறுதியோடு, மன உறுதியோடு திரும்ப 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 ஒரு பிரார்த்தனையை எடுத்துக்கொண்டு அந்த பிரார்த்தனைக்காக நாம் நாமத்தை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். நமக்கு காரிய சித்தி ஏன் ஏற்படுவதில்லை? கர்ம வினைகள் தான் காரணம். அந்த கர்ம வினைக்கு நாம் எத்தனை நாமம் சொல்ல வேண்டும் என்று நமக்கு தெரியாது. ஆனால் நாம் பொறுமையாக நாமம் சொல்லிக்கொண்டே இருந்தோமானால் ஏதோ ஒரு நாமத்தில் மிக அழகாக நாம் எதிர்பாராத விதமாக பெரிய வகையில் நமக்கு பகவான் காரியத்தை நடத்தி கொடுத்து விடுவார். இதை எல்லோரும் சோதித்து பார்க்கலாம். இன்றைய பிரார்த்தனை, பகவான் தங்களிடம் மீண்டும் மீண்டும் வேண்டிக் கொள்கிறோம். தாங்கள் உடனடியாக பெரும் கருணையோடு குறுக்கிட்டு இந்த உலகத்தின் போக்கை முற்றிலும் மாற்ற வேண்டும். இன்றைக்கு வன்முறை தலையோங்கி இருக்கிறது. தாங்கள் இந்த உலகத்திலே அமைதியும் சமாதானத்தையும் நல்லிணக்கத்தையும் கொண்டு வர வேண்டும். மக்கள் ஒரு தார்மீக வாழ்க்கை இறை நினைப்போடு வாழ வேண்டும். இவையெல்லாம் தங்கள் அருளால் மட்டுமே சாத்தியம். தாங்கள் இதை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கும் வன்முறை போர்கள் எல்லாம் நிறுத்தப்பட்டு அமைதியும் சமாதானமும் நிலவ வேண்டும். இதற்கு தாங்கள் இந்த உலகத்தையே ஆசீர்வதிக்க வேண்டும். யாருடைய மனதிலும் பகையுணர்ச்சி எழக்கூடாது, போர் என்ற எண்ணமே எழக்கூடாது என்று வேண்டிக் கொள்கிறோம். தினம் தினம் என்று நம்மை தாக்கும் கொடிய நோய்கள், வன்முறை மிக்க இயற்கையின் சீற்றங்கள், கோர விபத்துக்கள் இவற்றையெல்லாம் கட்டுக்குள் வைக்க வேண்டும். எல்லாவற்றிற்கு மேல் மக்கள் மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை எல்லாம் தாங்கள் அழித்து அங்கு உயர்ந்த சிந்தனைகள் வருவதற்கு ஆசீர்வதிக்க வேண்டும். எந்த நாட்டைச் சேர்ந்தவர்களாயினும், எந்த மதத்தை தழுவினவர்களானாலும் எல்லோருமே ஏதேதோ துன்பத்தில் சிக்கிக்கொண்டு உதவியின்றி பாதுகாப்பின்றி தவித்து வருவார்கள். இந்த கர்ம விதி என்பது இறைவனுடைய நீதி, டிவைன் ஜஸ்டிஸ். இதை நாம் விலை கொடுத்து வாங்க முடியாது, பதவியினால் அடக்க முடியாது. நாம் மனித நீதி, மனித சட்டத்தை பணம் கொடுத்து வாங்கிவிடலாம், பதவியினால் அடக்கிவிடலாம். ஆனால் அவை நம்முடைய கணக்கில் ஏறிவிடும். பகவான் சொல்வார், இந்த பிரபஞ்சத்தில் நம் கண்களுக்கு மறைவாக ஒரு ரெஜிஸ்டர் இருக்கிறது என்று. அந்த ரெஜிஸ்டரில் ஒவ்வொருவருடைய கணக்கும் ஏறிக்கொண்டே இருக்கும். மற்றவர்களுக்கு தெரியாமல் நாம் ஏதோ காரியங்களை சாதித்து விட்டதாக நினைத்துக் கொள்ளலாம். ஆனால் அவை அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கும் அந்த இறை நீதியானது நம்முடைய கணக்கில் அதை ஏற்றிவிடும். நமக்கு இந்த பிறவியில் இல்லை என்றால் அடுத்த பிறவியில் அதை வைத்து பல மடங்கு பழிவாங்கும். அதனால்தான் நாம் இறைவனுக்கு பயந்து தர்மத்தில் வாழ்க்கையை நடத்த வேண்டும். ஆக இவற்றை எல்லாவற்றுக்கும் மேலே காரணமற்ற கருணை என்ற ஒரு கருணை வேறு இருக்கிறது இறைவனிடம். அதனால் அவரிடம் வேண்டிக் கொள்வோம். அவருடைய கருணையானது இந்த உலகத்திலே துன்பத்தில் சிக்கி தவிப்பவர்கள் அனைவருக்கும் எட்டி ஒரு மேன்மை அவர்களுக்கெல்லாம் வர வேண்டும். சுயநலம் என்று மற்றவர்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் நல்ல ஆத்மாக்களை பழி பாவங்களிலிருந்து தாங்கள் காப்பாற்ற வேண்டும். நாட்டின் பொருளாதாரத்துக்கு பெரிய ஏற்றத்தை தர வேண்டும். நாடு பல துறைகளிலும் முன்னேறி உன்னத நிலையில் விஸ்வகுருவாக இருந்த இந்த உலகத்தையே தர்மத்தின் வழியில் நடத்தி செல்ல வேண்டும். தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தை நாங்கள் இடைவிடாது சொல்ல வேண்டும், ஆனந்தமாக சொல்ல வேண்டும். தங்களுடைய லீலைகளையும் உபதேசங்களையும் திரும்ப திரும்ப மனதிற்கு கொண்டு வந்ததை ஆத்ம சக்தியாக மாற்றிக்கொள்ள வேண்டும். தங்களுடைய கைகளிலே நாங்கள் சாத்வீக கருவிகளாக இயங்க வேண்டும். தப்பித்தவரை கூட ராட்சச கருவிகளாக ஆகிவிடக்கூடாது. எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை தங்களுக்கு அர்ப்பணமாக செய்து வர வேண்டும். மாயையின் பிடிக்குள் சிக்கிவிடக்கூடாது. தங்களுடைய பேரானந்த பிரம்மானந்த நிலை எங்களுக்கும் கிட்ட வேண்டும். ஆனால் அதற்கு எங்கள் மனம் முற்றிலும் தூய்மையாக வேண்டும். இப்பொழுது மனதிலே ஆசா பாசங்கள் காடு போல் மண்டி கிடக்கிறது. உலகம் நிரம்பி இருக்கிறது. அதனால் பலவிதமான தாக்குதல்களுக்கு நம்முடைய உடலும் மனமும் ஆளாகி விடுகிறது. திடும் திடும் என்று இனம் தெரியாத ஒரு பயம்,
விஷம் போன்ற கோபம், நெருப்பு போன்ற வார்த்தைகள், பொறாமை, பொச்சரிப்பு, பழிவாங்குதல், காமம், எதற்கெடுத்தாலும் கவலைப்படுதல், துக்கம் கொண்டாடுதல், இப்படி எத்தனையோ நம் மனதை கீழே கொண்டு வந்து மன உளைச்சலில் ஈடுபடுத்தி மருந்து வாழ்க்கையாக ஆக்கிவிடுகிறது. இந்த அவலம் நீங்க வேண்டுமென்றால் இறை நாமத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது நம்முடைய பூர்வஜன் பாவங்களை எல்லாம் அழித்துவிடும். புதிதாக எந்த ஒரு பாவமும் செய்ய விடாது. மனதில் உள்ள வாசனைகளையும் அழித்து மனதை தூய்மையாக்கும் பகவான் தங்களுடைய திவ்யமங்கள நாமத்தில் நாங்கள் அடைக்கலம் கொள்கிறோம். விரைவிலேயே எங்கள் மனங்கள் தூய்மையாக வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம். கையில் விழும் வேலைகளெல்லாம் நாங்கள் இந்த உலகத்தில் எங்கு இருந்தாலும் அந்த வேலைகளெல்லாம் தங்களுடையதுதான். தாங்கள் ஒருவர் தான் இருக்கிறீர்கள், வேறு எதுவும் இல்லை, எவரும் இல்லை. ஆக கையில் விழும் வேலைகளை தங்களுடைய வேலைகளாக நாங்கள் செய்ய வேண்டும், சேவையாக செய்ய வேண்டும், ஆனந்தமாக செய்ய வேண்டும். போட்டி பொறாமை பச்சரிப்பின்றி செய்து அதை ஆத்மசக்தியாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். வாழ்க்கை என்ன கொண்டு வந்து கொடுக்கிறதோ, சுகமோ துக்கமோ, அதை தங்களுடைய இச்சையினால் வருவதனால், அது எங்களுடைய கர்ம பலனாக இருந்தாலும் தங்களிடமிருந்து வரும்பொழுது அது கண்டிப்பாக அதில் ஏதோ ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்க வேண்டும். ஆக நாம் அனைவரும் வாழ்க்கையின் துன்பங்களையும் துயரங்களையும் கூட இறைவனிடமிருந்து நம்முடைய ஆன்மீக முன்னேற்றத்திற்காக வரக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்று பார்த்தோமானால் அது நமக்கு ஆசீர்வாதமாக முடிவடைவதை பார்ப்போம். அது மட்டுமல்ல, அதிலிருந்து ஒரு உயர் ஞானம் தோன்றின மனதையும் அது தூய்மையாக்கும், இறைவனிடம் நெருக்கத்தை கூட்டுவிக்கும். பகவான் தங்களிடம் வேண்டிக் கொள்கிறோம், நாங்கள் எப்பொழுதும் தங்களிடம் நன்றியோடு இருக்க வேண்டும். உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் அனைத்திற்கும் தங்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைத்து அவைகளுக்கெல்லாம் ஒரு மேன்மை கிட்ட வேண்டும். இறுதியாக இந்த கொடிய பிறப்பு இறப்பு சுழலிலிருந்து நாங்கள் முற்றிலும் விடுபட வேண்டும். இதற்கு அடிப்படை காரணமாக இருக்கக்கூடிய அகம்பாவத்தை தாங்கள் அழித்து ஆத்ம பாவத்தை ஓங்கச் செய்து மரணமில்லா பெருவாழ்வு எல்லோருக்கும் தந்தருள வேண்டும் என்று ஆத்மாத்மாய் மீண்டும் 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 வேண்டிக் கொள்கிறோம். வேண்டிக் கொண்டே இருப்போம். ஜெய் யோகிராம் சரத்குமார். योगी राम